இந்த ஆண்கள் அன்னை ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்கள, இந்த சாச்சனா எதையுமே உருப்படியா பண்ணாது போலுக்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான ராஜாராணி டாஸ்க்கு ஆரம்பிக்கும் போதே பெரிய சண்டைக்காடுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். நேத்து நைட்டு வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பொண்கள் வந்து பசங்கிட்ட உள்ள அந்த செங்கோலை திருடுறது, அவங்க வாழை திருடுறது அப்படி பண்ணிக்கிட்டாங்க. பசங்க இன்னைக்கு உசாரா என்ன பண்ணிட்டாங்க, டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே நம்ம சாச்சம்மா மகாராணி இருக்காங்களே, அவங்க வாழை பக்கத்துல வச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக், அதாவது உதட்டு சாயம் பூசிக்கிட்டாங்க. அந்த நேரம் வாழை தூக்கிட்டாங்க. உடனே சாச்சம்மா ராணி என்ன பண்றது தெரியாம, இன்னும் டாஸ்கே ஆரம்பிக்கல, அதுங்களே நீங்க வாழை ஏன் தூக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு, என்னது டாஸ்க் ஆரம்பிக்கலாம், பஸ்ஸர் அடிச்சு 2 லெட்டர் உள்ளுக்கு வந்தாச்சு, யார் யார் வந்து ட்ரெஸ் போட்டிங்களோ அவங்களாம் டாஸ்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம மஞ்சரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க பேசி பேசி பார்த்தாங்க. உடனே நான் இப்போ வந்து கேப்டனா சொல்றேன், அதுங்களும் எப்படி டாஸ்க் ஆரம்பிச்சது, டாஸ்க் எல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை, எனக்கு உடை வரல, ராணியம்மாவுக்கு ஒன்றும் உடை வரல, அதுங்களும் நீங்க எப்படி டாஸ்க் ஆரம்பிப்பீங்க, நேற்று இப்படி தான் 3 பஸ்ஸர் அடிச்சது, இன்னைக்கு 1 பஸ்ஸர் தானே அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. ஏம்மா நேற்று 3 பஸ்ஸர் அடிச்சதுன்னா நேற்று தான் வந்து முதல் நாள் இந்த டாஸ்க்கு எல்லாரும் வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3/4 பேர் ரெடி ஆயிட்டாங்க. இந்த டாஸ்கே எதை பத்தி அப்படின்னா, ஒரு நாட்டில் உள்ள பொருளை இன்னொரு நாட்டு திருடுறதா. நீங்க பெல் அடிச்சோடனே அட்லீஸ்ட் நீங்க கிளம்பாட்டாலும் பரவாயில்ல, அந்த உபகரணங்களையாவது நேத்தே தூக்கிட்டாங்க, இன்னைக்காவது உசாரா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க உசாரா இருக்கணும். அதுவும் நீங்க உசாரா இல்ல, திருடவும் தெரியல, உசாராவும் இல்ல, ஆனா சண்டை போட மட்டும் நீங்க ஆளா வந்துடுறீங்க. பசங்க என்ன பண்றாங்க, இதுக்கு ஃபைட் பண்றாங்க. உடனே மஞ்சரி என்ன பண்றாங்க, நான் கேப்டனா இது கால் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வர வச்சு பயங்கரமா சண்டை நடக்கு. பெண்கள்ல வந்து ஜாக்லின், சௌந்தர்யா இதெல்லாம் வந்து பஸ்ஸர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா மத்த யாருமே வந்து இதை ஒத்துக்க முடிக்கிறாங்க. இல்ல இது ஒன்றும் ஆரம்பிக்கல. முக்கியமா வந்து சாச்சனா மகாராணி இதை ஒத்துக்கவே இல்லை, ஒன்றும் வந்து டாஸ்க் ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்க வாழை தானே தொலைச்சிருக்காங்க, வாழை தொலைச்சதுன்னு சொன்னா வெளில அவமானம்ல, அதனால அப்படி சொன்னாங்க. மஞ்சரியும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டு, சரி ஓகே நீங்க வந்து டாஸ்க் ஆரம்பிச்சு வாழை தூக்கிட்டீங்க, விடுங்க, நாங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்கை பேசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தையும் பசங்கிட்ட தோத்துட்டு தாங்க போனாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ராணி வந்து சாச்சனாவுக்கு பதில் வந்து சௌந்தர்யாவோ இல்ல ஜாக்லினோ இல்ல அன்சிதாவோ இவங்க யாராவது ஒருத்தவங்களை போட்டு தான் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.